श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे। நேத்திக்கு ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தினுடைய முதல் ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்த்தோம். நான் இந்த கடைசி சமயத்துல மட்டும்தான் நான் கேட்டேன். இதுல நாரதம் பரிபப்ரச்ச அப்படின்னு சொன்ன போது கீதிரிஷா நாரதம் இல்ல, கீதிரிஷம் நாரதம்னு சொல்லணும். நாரத சப்தத்துக்கு தகுந்த மாதிரி த்விதியா விபக்தியில் தானே இருக்கு, அந்த மாதிரி சொல்லணும். அது வால்மீகி மகரிஷி நாரதர்கிட்ட கேள்வி கேட்டார். தபஸ்வியான வால்மீகி மகரிஷி தபஸ்வாத்தியாய நிரதரான வாக்வித்துக்களில் சிரேஷ்டரான முனிபுங்கவரான நாரதரிடத்தில் கேள்வி கேட்டார். இதான் நேத்திக்கு பார்த்தோம். அவர் என்ன கேள்வி கேட்டார் அப்படின்னா, வால்மீகி கேட்கிறார், இன்னைக்கு இந்த லோகத்துல யாரு ரொம்ப நல்லவன்னு கேட்கிறார். யார் நல்ல குணங்களை உடையவன்னு ஒரு 16 குணங்களை சொல்றார் ஒரு 4-5 ஸ்லோகத்துல. கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ஞ கிருதஜ்ஞ சத்தியவாக்கியோ திருடவிரதான 16 கேள்வி கேட்கிறார். சொல்லிட்டு அவர் சொல்றார், மகர்ஷே தும் சமர்த்தோசி ஞாத்தும் ஏவம் விதம் வரம். நீ ரொம்ப சமர்த்தன், இந்த மாதிரி மனுஷன் யாருன்னு சொல்றதுக்கு உன்னாலதான் முடியும். ஏன்னா நாரதர் தான் நான் லோகம் பூரா சுத்தின்னு இருக்கிறவர், திரிலோக சஞ்சாரியாச்ச. அதனால நாரதத்தை இவர் கேள்வி கேட்கிறேன். நாரதனும் சொல்றார், கையில் யுக்த ஸ்ரீகாம் நரகான்னு ஆரம்பிச்சு ராமரை பத்தி சொல்றார். ராமருடைய குணங்கள்லாம் சொல்றார். வசுதா அதெல்லாம் சொல்லிட்டு தான் நம்ம கதைக்கு வரணும். அதாவது அப்படிதான் ராமாயணத்துல இருக்கு. ஆனா அந்த குணங்களை சரியா புரிஞ்சுக்கணும்னா நமக்கு ராமாயணத்தை புரிஞ்சுட்டுதான் அந்த குணங்களை புரிஞ்சுக்க முடியும். அதனால கதா இருக்கிற பாகத்தை முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த தர்மஜா கிருதஜா அந்த குணங்களை பத்தி கடைசியில படிக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். அதனால அந்த ஒரு 18 ஸ்லோகம் வரை இப்ப சொல்ல போறது இல்லை. 19வது ஸ்லோகத்துல உத்தரார்த்தத்துல இருந்தான் கதா ஆரம்பிக்கிறது. ஸ்ரீமத் ராமாயணத்துல பாலகாண்ட கதைய இந்த 18 ஸ்லோகத்துக்குள்ள அங்க 1-2 பதங்கள்னால சூச்சனம் பண்றாங்க. பாலகாண்ட கதைன்றது என்னது? இந்த சங்கேப ராமாயணத்துக்கு அப்புறம் வால்மீகி தீர்த்தாமலை போறார், கூட பாரத்வாஜரும் போறார். இந்த பரத்வாஜரும் போறச்சு அன்னைக்கு இந்த மானிஷாத பிரதிஷ்டாந்தம் அந்த கதையை கேட்டிருப்பீங்க. அந்த கதை அந்த விற்த்தாந்தம் நடக்கிறது. அதை கேட்ட உடனே அவர் சாபம் சொல்ற, அந்த சாபமே ஸ்லோக ரூபமா இருக்கு. அப்புறம் பிரம்மா நீ இந்த ஸ்லோக ரூபத்தை பண்ண வேண்டியதுன்னு சொல்றார். ராமாயண கதை பூரா நீ இந்த இதே விஷயத்தையே பண்ணு அப்படின்னு. ராமாயண கதை பூரா வால்மீகி மகர்ஷி அவருக்கு எல்லாம் உள்ளங்கை நெல்லிக்கனி போல எல்லாம் அவருக்கு தெரியறது. ராமனுடைய வாழ்க்கையில எதெல்லாம் நடந்ததோ, அதாவது நன்றாக வெளியில தெரியும்படியா நடந்தாலும் சரி, ரொம்ப ரகசியமா நடந்ததா இருந்தாலும் சரி, அதெல்லாம் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த ராமாயணத்தை நீ சொல்ல வேண்டியது. இந்த லோகத்துல பர்வதம் சமுத்திரங்கள்லாம் எத்தனை காலம் இருக்குமோ அத்தனை காலம் இந்த ராமாயண கதையும் இருக்குன்னு அவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போற பிரம்மா.
வால்மீகி ராமாயண கதையை எழுதுறார். எழுதினதுக்கு அப்புறம் இதை எப்படி பிரச்சாரம் பண்றதுன்னு பாக்குறச்ச, அந்த காலத்துல ராமனுடைய புத்திரர்கள் 2 பேர், லவனும் குஷனும். அதாவது இது எழுதுற காலம்லாம் பட்டாபிஷேகம்லாம் நடந்ததுக்கு அப்புறம் உத்தரகாண்ட சரித்திரத்துல ராமனுடைய புத்திரர்கள் 2 பேர், லவன் குஷன். அவ வந்து அந்த ஆசிரமத்திலாம் படிச்சுட்டு இருக்கா. அவ 2 பேருக்கும் சொல்லி வைக்கிற. அதுக்கப்புறம் அவ லோகத்துல பிரச்சாரம் பண்றா. ராமன் அஸ்வமேத யாகம் பண்ணணும்னு ஆரம்பிக்கச்ச, யாகம் நடக்கிற காலத்துல அங்கங்க இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கும். எல்லாரும் நிறைய வித்வான்கள்லாம் வருவா, நிறைய பேர் வருவா. அங்கங்க சாஸ்திர சர்ச்சை இந்த மாதிரிலாம் நடக்கும். அந்த மாதிரி இந்த இடத்துல இவா 2 பசங்களும் ராமாயணத்தை பாடிட்டு இருக்கா. அத ராமன் ஒரு தரம் கேட்க நேர்றது. அந்த பசங்கள்ல 2 பேரையும், ராமனுக்கு தெரியாது தன் பசங்கள்ல 2 பேரும் முனிவர்கள் வேஷத்துல ரிஷிகுமாரான மாதிரி இருக்கா. அந்த 2 பசங்களையும் கூட்டி 2 பேரையும் கூப்பிட்டு வந்து தன்னுடைய ஆசிரமத்திலோ தன்னுடைய அரண்மனையில உட்காந்து வச்சு இந்த கதையை கேடுங்கன்னு எல்லா தம்பிகளோடையும் அரண்மனையில் இருக்கிற எல்லாரோடையும் சேர்ந்து இந்த கதையெல்லாம் கேட்கிறார். அவ 2 பேரும் சொல்ற கதை தான் ராமாயண கதை. அப்படிதான் வால்மீகி எழுதியிருக்கார். தசரதன் ராஜா இருந்தா, அந்த தசரதனுக்கு குழந்தைகள் இல்லாத இருந்த போது அவருடைய மந்திரியுடைய உபதேசத்தினால புத்திரகாமேற்றின்னு யாகத்தை பண்றார். அந்த யாகத்திலேருந்து ஒரு தெய்வ புருஷன் வந்து பாயசத்தை கொடுக்கிறார். அந்த பாயசத்தை வாங்கி தன்னுடைய மனைவிகளுக்கு கொடுக்கறச்ச, அந்த மனைவி பாரியாக்கள் 3 பேர், கௌசல்யா, சுமித்ரா, கைகேயி, அவ 3 பேருக்கும் கொடுக்கறச்ச, அந்த அதுலேருந்து அதுக்கப்புறமா 10 மாசம் கழிச்சு குழந்தைகள் பிறக்கிறான்னு 18வது சர்க்கத்துல ராம ஜனனம் சொல்லிருக்கு. அந்த ஒரே சர்க்கத்திலே ராமன் ஜனிச்சதை சொல்லி ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகன் 4 குழந்தைகள் ஜனிச்சா, எல்லாருக்கும் பேர் வச்சா, அவெல்லாம் நன்னா படிச்சா, எல்லாத்தையும் அது ஒரே சர்க்கத்திலே கதையை சொல்லிடுற வேகமா சொல்லி அவளை பாக்குறதுக்கு விஸ்வாமித்திரர் வந்தாருன்னு முடிக்கிறார். அந்த சர்க்கத்துல விஸ்வாமித்திரர் வந்த அப்புறம் விஸ்வாமித்திரருக்கு என்ன வேணும்னு தசரதன் நீ என்ன கேட்டாலும் கொடுக்குறேன்றார். விஸ்வாமித்திரர் வந்து உன் பசங்க 2 பேரையும் என் கூட யாக சம்ரட்சணத்துக்கு நான் யாகம் பண்றேன், அந்த யாகத்தை அழிப்பதற்கு ராட்சசாலாம் வந்துட்டு இருக்கா, அந்த யாகத்தை நாசம் பண்றான். யாகம் பண்ணிட்டே இருக்கச்சு மேல வந்து ஜலத்தை கொட்டுவான், ரத்தத்தை கொண்டு கொட்டுவான். இந்த மாதிரிதான் பண்றா. அந்த ராட்சசாலாம் அழிக்கணும். அதுக்காக அவ கூட யுத்தம் பண்ணி அவளை ஜெயிக்கணும். அதுக்கோசரம் உன் பசங்களை ராமனை கூப்பிடுறேன் நானு அப்படின்ற. தசரதனுக்கு உடனே பயம் வந்துருச்சு. ராமன்ற சின்ன பையனாச்ச, 16 வயசு கூட ஆலைய, அவனை போய் நம்ம எதுக்கு ஐஷன் போலாமா அப்படின்னு நான் வரேன் அப்படிங்கிற. நீ எல்லாம் வேண்டாம், நீ ராமன் வந்தா போருன்ற. அப்ப வசிஷ்டரும் இவருக்கு சப்போர்ட் பண்றார், விஸ்வாமித்திரருக்கு. விஸ்வாமித்திரரோட ராமனும் லக்ஷ்மணனும் போய் அங்க நடுவில் தாட்டக்காய கொண்டு அப்புறம் யாக சம்ரட்சணம் பண்ணி அதுக்கப்புறம் அவன் மிதிலைக்கு போறான். இப்படி போற வழியில நடுவில் ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு போச்சு. இதை பத்தி எல்லாம் கதை கேட்கிறார். கங்கையை பார்த்து கங்கை எப்படி வந்ததுன்னு கதை கேட்கிறார். அப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு இந்த கதையெல்லாம் கேட்டுட்டே போறான். பாலகாண்டத்துல நிறைய இந்த மாதிரி உபகதைகள்லாம் ஜாஸ்தி. இந்த கேட்டுட்டே போறச்ச அகல்யா சாப விமோசனம் நடக்கிறது. அகல்ய இந்த மாதிரி அகல்யா கதைன்னு சொல்லி அகல்யா சாப விமோசனம் நடக்கிறது. அதுக்கப்புறம் அவ மிதிலைக்கு போறா. மிதிலைக்கு போனா அங்க சதானந்தர்னு ஜனக மகாராஜாவுடைய மந்திரி, அவர் வந்து இந்த அகல்யையுடையும் கௌதம மகர்ஷியுடையும் புத்திரர். அவர் வந்து கேட்கிறார், எங்க அம்மாவை பார்த்தாச்சா, இவெல்லாம் பார்த்து வந்தாலான்னு. அதெல்லாம் ஆட்சிப்பான்னு விஸ்வாமித்திர பதில் சொன்ன உடனே விஸ்வாமித்திரருடைய கதையை சொல்றார் ஒரு 10 சர்க்கத்துல. அதுக்கப்புறமா ராமன் அந்த வில்ல பார்த்து அந்த வில்ல கையில எடுத்து நான் ஏற்றுவதற்கு முயற்சி பண்றச்ச வில்லு உடஞ்சு போயிடுறது. அப்போ சீதைய ராமன் வில்லுல இது வரைக்கும் யாராலையும் தூக்கியே நிறுத்த முடியல. இவன் தூக்கின அப்படின்னா இவன் தான் பலிஷ்டன், இவனுக்கு பொண்ணை கொடுக்கணும்னு ராமனுக்கு சீதையை கல்யாணம் பண்ணி வைக்கணும்
அப்படின்னு ஜனகர் விருப்பப்படுறச்ச ராமனை சொல்ற எங்க அப்பா பர்மிஷன் இல்லாதான் நான் பண்ணிப்பேன் அப்படின்னு உடனே ஜனகர்லாம் அப்பாவெல்லாம் ஐஷின் வரத்துக்கு தசரதெல்லாம் ஐஷின் வரத்துக்கு போறா. தசரதரை ஐச்சின்னு வந்து ஜனகர் அவளுடைய மந்திரிகள்லாம் விட்டு மந்திரிகள்லாம் அனுப்புற அவள்லாம் போய் தசரதரை கூட்டிட்டு வரா. தசரதர் வந்ததுக்கு அப்புறம் ராமனுக்கு கல்யாணம் நடக்கிறது. அதோட கூடவே லக்ஷ்மணனுக்கு பரதனுக்கு சத்ருகனுக்கு 3 பேருக்குமே எல்லாருக்குமா சேர்ந்து கல்யாணம் ஒரே மேடையில. கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் திருப்பி ஊருக்கு போற வழியில பரசுராமனை பார்த்து அந்த பரசுராமன் அவரையும் ஜெயிச்சுண்டு அவருடைய கர்வத்தை பங்கம் பண்ணி அதுக்கப்புறம் ராமன் அயோத்தியில திரும்பி வந்து சந்தோஷமா இருக்கா அப்படின்றது இதுவரை பாலகாண்ட கதை. இந்த கதையை நாம தெரிஞ்சுக்கணும் இப்போ அவ்வளவுதான். ஏன்னா சங்கேப ராமாயணத்துல இது கிடையாது. இந்த கதையை வந்து சுருக்கமா அங்கங்க 2-3 பதங்கள்னால சொல்லிருக்கான்னு வியாக்கியானம் பண்ணிருக்கான். அப்புறம் அயோத்தியா கண்டத்தை தான் ஆரம்பிக்கிறது. அயோத்தியா கண்டத்துல ஆரம்பத்துல என்னன்னா இப்படி குணவா இருக்கிற இந்த ராமனுக்கு நாமளே ராஜாவா இருந்துட்டு இருக்கோமே, ராமனை எப்பதான் நம்ம ராஜாவாக்கி அழகு பார்க்கறது அப்படின்னு தசரதனுக்கு தோன்றது. அதுல இருந்துதான் இந்த ஸ்லோகத்திலே கதை ஆரம்பிக்கிறது. 19வது ஸ்லோகத்தினுடைய உத்தரார்த்தம். தமேவம் குணசம்பன்னம் சத்யம் சத்யபராக்கிரமம் ஜேஷ்டம் ஜேஷ்ட குணைர்யுக்தம் பிரியம் தசரதः சுதம் பிரகிருதீனாம் ஹிதைர்யுக்தம் பிரகிருதி பிரியகாம்யயா யௌவராஜ்யேன சம்யோக்தும் ஐச்சத் பிரீத்யா மகீபதிஹ. இதுல இருந்து ஆரம்பிச்சு 19வது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிச்சு ஸ்கிரீன்ல வரதெல்லாம் வந்து இந்த ஸ்லோகங்கள் பிரார்த்தனா ஸ்லோகங்கள். இதுக்கப்புறம் இங்க இருந்து ஆரம்பம். அதுல 19வது ஸ்லோகம். இந்த 19வது ஸ்லோகம் உத்தரார்த்தத்திலிருந்து ஆரம்பிச்சு 21வது ஸ்லோகத்துல பூர்வார்த்தம். அது வரைக்கும் ஒரே வாக்கியம் அது. அதனாலதான் அதை சேர்த்து சொல்றோம். தமேவம் குணசம்பன்னம் ராமம் சத்யபராக்கிரமம் ஜேஷ்டா சிரேஷ்ட குணைர்யுக்தம் பிரியம் தசரதசுதம் பிரகிருதீனாம் ஹிதைர்யுக்தம் பிரகிருதி பிரியகாம்யயா யௌவராஜ்யேன சம்யோக்தும் ஐச்சத் பிரீத்யா மகீபதிஹ தஸ்யாபிஷேக ஐச்சத் பிரீத்யா மகீபதிஹ. இது வரைக்கும் சொன்னா போறோம். தம் ஏவம் குணசம்பன்னம் ஒரே பதம் அது. ஏவம் குணசம்பன்னம் ராமம் சத்யபராக்கிரமம் ஜேஷ்டம் ஜேஷ்டா சிரேஷ்டகுணைர்யுக்தம் பிரியம் தசரதः ஸ்துதம் பிரகிருதீனாம் ஹிதைஹ யுக்தம் பிரகிருதி பிரியகாம்யயா யௌவராஜ்யேன சம்யோக்தும் ஐச்சத் பிரீத்யா மகீபதிஹ. இப்படிதான் பதச்சேதம் பண்ணணும். தம் ஏவம் குணசம்பன்னு பிரிக்க வேண்டாம். தம் ஏவம் குணசம்பன்னம் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணிருக்கான். தம் அவனை, தம்ன்றது முன்னாடி சொல்ற, இதுக்கு முன்னாடிதான் ராமனை பத்தி சொல்லிருக்க. தனதேன சமஸ்தியாக சத்திய தர்மைவா பிரதான்றதுலாம் ராமனை பத்தி சொல்றது. அப்படிப்பட்ட ராமனை, எப்படிப்பட்ட ராமன்? ஏவங்குண சம்பன்னம், இப்படிப்பட்டதான குணங்களை உடையவனான ராமனை, அப்படிப்பட்டதான ராமனை சத்திய எவனுடைய பராக்கிரமமானது உண்மையோ, அதாவது எந்த பராக்கிரமமானது ஒரு காலம் வீணாக போவதில்லையோ அவனை, எப்படிப்பட்டவன் பேரு? ஜேஷ்டா, பெரிய பிள்ளை, முதல் மூத்த பிள்ளை, ஜேஷ்டன் மாத்திரம் இல்ல, சிரேஷ்ட குணைகி யுக்தா, நல்ல சிறந்ததான குணங்களோடு சேர்ந்தவனான அவனை, அது மாத்திரமில்ல தசரதனுக்கு பிரியமானவனை, பிரியம் சுதம், பிரியமான பிள்ளையை தசரதனானவன்
மறுபடியும் எப்படி இருக்காவன் பிரகிருதினாம் ஹிருதைஹி யுக்தம். பிரகிருதி அப்படின்ற சந்தத்துக்கு இந்த இடத்துல இயற்கைன்னு அர்த்தம் இருந்தா கூட இந்த இடத்துல லோகத்துக்கு பிரகிருதின்ற சந்தத்துக்கு பிரஜைகள்னு அர்த்தம். லோகத்தில் இருக்கிற பிரஜைகளுக்கு எப்பவும் ஹிதைஹே யுக்தம், அவர்களுக்கு ஹிதத்திலேயே அவர்களுக்கு எது நல்லதோ அதிலேயே அதையே செய்பவன். அப்படிப்பட்டவனை பிரகிருதி பிரியகாமியா, அந்த பிரகிருதிகளுடைய பிரியத்தினாலையும் ஜனங்கள் விருப்பப்படுறபடியினாலையும் யௌவராஜ்யேன, யுவராஜ்யத்தில் யுவராஜாவாக சம்யோக்தும், அந்த யுவராஜ்யத்தில் சேர்த்து வைப்பதற்கு ஐச்சத்தை விருப்பப்பட்டான். பிரீத்தியா, சந்தோஷத்தோடு கூடி விருப்பப்பட்டான். மகீபதி. இந்த ஸ்லோகத்தில் பதத்துக்கு மேல அர்த்தம் சொன்னேன். இப்ப நமக்கு அன்வயமா சொல்லலாம். முதல்ல மகீபதின்ற பதத்தை எடுத்துக்கணும். மகீபதி, மகீனா பூமி, மகீபதி மஹ்யாக பதிஹி மகீபதி, பூமிக்கு ராஜா. ராஜாக்கள் எல்லாரும் பூமிக்கு பதினா கணவன் அர்த்தம். ராஜாக்களை எல்லாம் பூமிக்கு கணவனாக சொல்வது. அதனால மகீபதி அப்படின்றபடினால ராஜான்னு கிடைக்கிறது. பூபதியான தசரதா, மகீபதி ராஜா தசரதா. தசரதான்றது 20வது ஸ்லோகத்துல முதல் பாதத்தில் இருக்கிற பதம். தசரதா ஏவங்குண சம்பன்னம், இப்படிப்பட்ட குணங்களை உடையவனான. ஏவம் ஏ குணாக ஏவங்குணாக, இப்படிப்பட்டதான குணங்கள். எப்படிப்பட்டதானா முன்னாடி தசரதர் 18 ஸ்லோகம் வரை சொன்ன குணங்கள், 19வது ஸ்லோகத்துல பூர்வார்த்தம் வரை சொன்ன குணங்கள். இப்படிப்பட்டதான குணங்களை ஏவம் ஏ குணாக ஏவங்குணாக ஏவங்குணைஹி சம்பன்னஹ ஏவங்குண சம்பன்னஹ தம் ஏவங்குண சம்பன்னம். இது ஏவங்குண சம்பன்னன்றது அகந்த புல்லிங்கம், ஜுதியா ஏகவசன சப்தம். இது அத ஏவங்குணாகன்றது கர்மதாரயம். ஏவம் ஏ குணாக ஏவங்குணான்னு கர்மதாரய சமாசம் சொல்லி அதுக்கு மேல திருத்தியா தத்புருஷம். ஏவங்குணைஹி சம்பன்னஹ ஏவங்குண சம்பன்னஹ தம், இப்படிப்பட்ட குணங்களை உடையவனான. சத்ய பராக்கிரமம், சத்யா பராக்கிரமஹ யஸ்ய சஹ சத்ய பராக்கிரமஹ, எவனுடைய பராக்கிரமமானது சத்தியமாக இருக்குமோ. அதாவது வெறும கம்பு சொல்றதில்லை, நான் வீரன் வீரன் நானும் வீரன் சொல்றதில்லை. எவன் வீரத்தை காண்பித்தானா அந்த வீரன், அந்த வீரியமானது நன்றாக பலிக்குமோ அப்படின்னு. அதனால இவனுடைய வீரன் அமோகமான, வீணாகி போகாததான வீரன். அதான் சத்தியம், சத்திய பராக்கிரமம், அமோக வீரம். எவனுடைய வீரமானது ஒரு காலம் வீணாகி போவதில்லையோ அவன் சத்திய பராக்கிரமம். வீணாகி போகாத வீரத்தை உடையவன், வேஸ்ட் ஆகாத வீரத்தை உடையவனான. பிரகிருதினாம் ஹிதைஹி யுக்தம், பிரகிருதினாம் பிரஜைகளுடைய ஹிதைஹி யுக்தம், அவர்களுடைய மங்களத்தை அவர்களுக்கு நல்லதிலேயே சேர்ந்திருப்பவனான. அவர்களுடைய மங்களத்திலேயே அவர்களுடைய நல்லதிலேயே சேர்ந்திருப்பவன். எப்பவும் அவன் மங்களத்தையே விசாரிக்கிறவன். எப்பவும் மனசில் நினைச்சானா ஜனங்களுக்கு என்ன பண்ணணும், என்ன நல்லது, என்ன நன்மை பண்ணலான்னு. ஒரு ராஜாவுக்கு உள்ள முக்கியமான குணம் அது. ராஜானா ஜனங்களுக்காகவே வாழணும், ஜனங்களுக்கு என்ன நன்மையோ அந்த நன்மையை தான் செய்யணும், தன் நன்மையை பார்க்கக்கூடாது. அதனாலதான் பிரகிருதினாம் ஹிதைஹி யுக்தம், ஜனங்களுக்குடைய நன்மையிலேயே எண்ணமுடையவனான. அது மாத்திரமில்ல, சிரேஷ்ட குணைஹி யுக்தம், நன்மை இருந்தா மாத்திரம் போராது, இவனுக்கு நல்ல குணங்கள் இருக்கணும். ஏன்னா ராஜா யதா ராஜா ததா பிரஜாக அப்படின்னு சொல்றது. ராஜா மூர்க்கனா இருந்தான்னா பிரஜைகளும் அந்த மாதிரிதான் இருப்பான். ராஜா கொடுங்கோலனா இருந்தான்னா பாக்கி இருக்கிற பிரஜைகளும் கொடுங்கோலா இருந்துருவான். அதனால அப்படி இல்லாம ராஜா நல்ல ராஜாவா இருக்கணும், நல்ல குணங்கள் உடையவனாக இருக்கணும். அதனாலதான் சிரேஷ்ட குணைகி யுக்தம், சிறந்த குணங்களோடு கூடியவனான. அது மாத்திரமில்ல, அந்த ராஜா யாருன்னா
அந்த காலத்துல மோனார்கியில ஆத்துல யாரு பெரிய பையனோ அவன் தான் ராஜாவா வருவான். அப்படிப்பட்டதான ஜேஷ்டனை மூத்த பையன் மூத்தவனான சுதம் ஜேஷ்டவனான புத்திரனை அவன் எப்படிப்பட்டவன் பிரியமானவனும் கூடி அப்படிப்பட்டவனை பிரகிருதி பிரியகாமியா பிரகிருத்தினாம் பிரியம் பிரகிருதி பிரியம் பிரகிருதி சப்தத்துக்கு ஜனங்கள் முன்னாடி அர்த்தம் சொன்னோம் லட்சணையா. அதனால பிரகிருத்தினாம் பிரியம் இந்த பிரகிருதிகளுக்கு இந்த ஜனங்களுக்கு மிகவும் பிரியமானவர். அந்த பிரகிருதி பிரியஸ்ய இச்சா அவருக்கு இந்த ஜனங்களுடைய இச்சை பிரகிருதி பிரிய காமியா பிரகிருதி பிரிய காமியா தயா ஜனங்களுடைய இச்சை அந்த இச்சையினாலே ஜனங்களுடைய இச்சையினாலே அதாவது ராமன் ராஜாவா வரணும்னு ஜனங்களும் விரும்ப ஆரம்பிச்சிட்டான் அவனை யுவராஜாவாக்கணும் அப்படின்னு. பிரகிருதி பிரியகாம்பியா ஜனங்களுடைய இச்சையினாலே பிரீத்தியா சயோக்தும் அந்த பிரீத்தியா பிரீதியினாலே யௌவராஜ்யேன சயோக்தும் யௌவராஜ்யத்தில் யௌவராஜ்யம் அப்படின்றது யுவராஜஸ்ய பாவஹ யௌவராஜ்யம் தத்திதாந்த பிரதமம் யுவராஜஸ்ய பாவஹ யௌவராஜ்யம் தேன யௌவராஜ்யேன அதாவது இவனை இளவரசனாக ஆக்குவதற்கு முன்னாடியே சொல்லியாச்சு ஐச்சது விரும்பினான் மகிபதி தசரதன் ஐச்சது. இதுல என்னன்னா தசரதா ஐச்சது தசரதன் விரும்பினான். கிம் ஐச்சது தசரதா முதல் ஐச்சது கிரியாபதம் கஹா ஐச்சது தசரதா ஐச்சது கீதृशः தசரதா ஐச்சது மகிபதி தசரதா ஐச்சது மகிபதியான ராஜாவான தசரதன் விரும்பினான். யாரோ ஒருத்தர் விரும்பினா ராஜாவாக முடியுமான்னா அந்த ராஜஸ்தானத்தில் இருக்கிற தசரதன் ராஜா விரும்பினாதான் நடக்கும். அதனால தசரதா ஐச்சது. தசரதா கிம் ஐச்சது எதை விரும்பினான்? சம்யோக்தும் ஐச்சது சேர்ப்பதற்கு விரும்பினான். கேன சம்யோக்தும் யௌவராஜ்யேன சம்யோக்தும் யுவராஜா பதத்தில் சேர்ப்பதற்கு விரும்பினான். யுவராஜாவாக ஆக்குவதற்கு விரும்பினான். தசரதா கம் யௌவராஜ்யேன சம்யோக்தும் ஐச்சது யாரை யுவராஜாவாக ஆக்குவதற்கு விரும்பினான்? ராமம் ஐச்சது மகிபதி தசரதா ராமம் யௌவராஜ்யேன சம்யோக்தும் ஐச்சது. கீதृशம் ராமம் யௌவராஜ்யேன சம்யோக்தும் ஐச்சது எப்படிப்பட்ட ராமனை யுவராஜாவாக ஆக்குவதற்கு விரும்பினான்? ஜேஷ்டம் ராமம் சுதம் ராமம் புத்திரனான ராமன் ஜேஷ்டம் ராமம் ஜேஷ்டமான மூத்த பிள்ளையான ராமனை ஜேஷ்டம் சுதம் ராமம் குணக்கீதிருஷம் ஏவம் குணசம்பன்னம் முன்கூறிய குணங்களோடு கூடியவனை குணக்கீதிருஷம் சத்தியபராக்கிரமம் ஒரு காலம் வீணாகாத பராக்கிரமத்தை உடையவனை குணக்கீதிருஷம் பிரியம் மிகவும் பிரியமானவனை புனக்கீதிருஷம் பிரகிருதினாம் ஹிதைஹி யுக்தம் ஜனங்களுடைய ஹிதத்தில் ஈடுபாடு உடையவனை அப்படிப்பட்டவனை கிமர்த்தம் ஐச்சது எதற்காக அவனை
யுவராஜாவாக ஆக்க வேண்டும் என்று நினைத்தான்? மகீபதி தசரதா கிமர்த்தம் ராமம் யௌவராஜ்யேன சம்யோக்தும் ஐச்சது. எதற்காக? பிரகிருதி பிரியகாமியா, பிரகிருதிகளுடைய ஜனங்களுடைய பிரியகாமியம், அவர்களுடைய இச்சா, அவர்களுடைய இச்சையினாலே. அப்படின்னு இங்க ஆகாங்ஷா சொல்ல வேண்டியது. இதுல ராமசப்தத்துக்கு தித்யா அஜந்த புல்லிங்கம், தித்யா ஏகவசனம் தெரியும். சத்திய பராக்கிரமம் ராமனுக்கு விசேஷனம், அதுவும் தித்யா ஏகவசனம் தான், அஜந்த புல்லிங்கம். அதுபோல ஜேஷ்டம், பிரியம், சுதம் இதெல்லாமே அஜந்த புல்லிங்கம், தித்யா ஏகவசனம். ஜேஷ்ட குணைஹி சிரேஷ்ட குணைஹி யுக்தம், சிரேஷ்ட குணைஹி அப்படின்னு சமஸ்த பதம் இது. இது அஜந்த புல்லிங்கம், திருத்தியா பகுவச்சனம் இது. அதுபோல பிரகிருத்தினா அப்படின்றது பிரகிருதி சப்தத்தினுடைய இகாராந்த ஸ்திரீலிங்கத்தினுடைய ஷஷ்டி பகுவச்சனம். ஹிதை ஹிதத்தினோட இது நபும்சகலிங்க சப்தம், அகாராந்த நபும்சகலிங்கம், திருத்தியா பகுவச்சனம். ஹிதம் ஹிதே ஹிதானி, ஹிதம் ஹிதே ஹிதானி, ஹிதேன ஹிதாபியாம் ஹிதைஹி அப்படின்னு. யுக்தம் யுக்தஹான்ற சப்தத்தினுடைய அஜந்த புல்லிங்கத்தினுடைய தித்யா ஏக அகாராந்த புல்லிங்கத்தினுடைய தித்யா ஏகவச்சனம். பிரகிருதி பிரியகாமியா, பிரியகாமியா அப்படின்னு ஆகாராந்த ஸ்ரீலிங்க சப்தம், அதனுடைய திருத்தியா ஏகவச்சனம் பிரியகாமியா, ரமயா என்பது போல. யௌவராஜ்யேன, யௌவராஜ்யம் சப்தம் நபும்சகலிங்கம், அஜந்த நபும்சகலிங்கம், அதனுடைய திருத்தியா ஏகவச்சனம் யௌவராஜ்யேன. சம்யோக்தும் அப்படின்றது துமுனந்தமான அவ்யயம். பிரீத்தியா, பிரீத்தியா அப்படின்றது பிரீத்தி சப்தத்தினுடைய இகாராந்த ஸ்ரீலிங்க சப்தத்தினுடைய திருத்தியா ஏகவச்சனம். மஹீபதிஹி, மஹீபதிஹி ஹரிசப்தம் போல சொல்லணும், இகாராந்த புல்லிங்கம் பிரதமா ஏகவச்சனம். மஹ்யாக பதிஹி மஹீபதிஹி ஹரிசப்தம் போல சொல்லணும். இது தனியா பத்தி சப்தம் சொன்னோம்னா வேற மாதிரி, அது டிக்ளினேஷன். இது மஹீபதின்றது ஹரி சப்தம் மாதிரி தான் சொல்லணும். ஐச்சது, இச்சு தாத்து, இஷு தாத்து, அதனுடைய கர்த்தரி, அதுல லங் பிரதம புருஷ ஏகவசனம் இது. ஐச்சத், ஐச்சத், ஐச்சதாம், ஐச்சன்னு ரூபம் வரும். அதனால இப்ப இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தமாச்சு? மகாராஜாவான தசரதன் முன்கூறிய குணங்களோடு உடையவனான, ஒரு காலும் வீணாகாத பராக்கிரமத்தை உடையவனான, ஜனங்களுடைய நன்மையையே விரும்புவனான, மூத்தவனான, நல்ல குணங்களை உடையவனான, மூத்தவனான பிள்ளையை, நல்ல குணங்களையே உடையவனான, அப்படிப்பட்டவனான ராமனை ஜனங்களின் விருப்பத்தின் பொருட்டு சந்தோஷத்தோடு கூடி யுவராஜாவாக ஆக்குவதற்கு விரும்பினான் அப்படின்றது இந்த ரெண்டு ஸ்லோகத்திலேயே அர்த்தம். தமேவம் குணசம்பன்னம் ராமம் சத்யபராக்கிரமம் ஜேஷ்டம் ஸ்ரேஷ்டகுணைர்யுக்தம் பிரியம் தசரதஸ்துதம் பிரகிருதீனாம் ஹிதைர்யுக்தம் பிரகிருதி பிரியகாம்யயா யௌவராஜ்யேன சம்யோக்தும் ஐச்சத் பிரீத்யா மஹீபதிஹி. இது அயோத்தியா காண்டத்திலே ஆரம்பத்தில் உள்ள கதை. இது இதுல ஏதாவது பதங்களுக்கு அர்த்தமோ ஏதாவது சம்சயங்கள் இருந்தா கேட்கலாம். கேட்பா ஸ்ரீராம் வெங்கடே. அடியேன் அடியேன் அந்த அன்வயம் இன்னொரு சொல்ல முடியுமா? அடியேன் அன்வயம் மட்டும். சரி சொல்றேன். மஹீபதிஹி தசரதः, மஹீபதிஹி ராஜாவான தசரதः, தசரதன்
தசரதன்றதுக்கு விசேஷனம், அது மகீபதி. ராஜாவான தசரதன் ஏவம் குணசம்பன்னம், இப்படிப்பட்ட குணங்களை உடையவனான சத்தியபராக்கிரமம். இப்படிப்பட்ட குணங்கள்னா முன்னாடி 18 ஸ்லோகத்தில் சொன்ன குணங்கள், அது பின்னாடி சொல்லணும்னு சொல்றோம். சத்தியபராக்கிரமம், சத்தியமான பராக்கிரமத்தை உடையவன். அவனுடைய பராக்கிரமம் ஒரு காலம் வேஸ்ட் ஆகாது. அவன் கையில வில் எடுத்தானா நிச்சயமா அது இலக்கை சென்றே அடையும். அந்த பானமானது, இந்த வில்லுல பானத்தை கோத்தாச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த பானம் வேஸ்ட் ஆகாது. அப்படிப்பட்டதான பராக்கிரமம். சொன்னா சொன்ன செய்தி காமிக்கிறவன். பிரகிருத்தினாம் ஹிதைஹி யுக்தம், பிரகிருத்தினாம் ஜனங்களுடைய ஹிதைஹி நன்மைகளினாலே, நன்மைகளிலேயே யுக்தம் சேர்ந்தவன். ஹிதைஹி யுக்தம், நம்ம ஹிதைஹின்னு திருதியா பகுவஜனம் தான் அது. என்றாலும் நன்மைகளோடு சேர்ந்தவன், அதாவது அந்த நினைக்கிறவன் அர்த்தம். ஜேஷ்ட குணைகி யுக்தம், சிரேஷ்ட குணைகின்னு ஒரு அதான் இங்க பாடம் இருக்கு. வேற ஒரு புத்தகத்துல ஜேஷ்ட குணம் இருக்கு, அதனால சொன்னேன். சிரேஷ்ட குணைகி யுக்தம், சிறந்ததான குணங்களோடு சேர்ந்தவனான ஜேஷ்டம் ஸ்ருதம், மூத்த பிள்ளையை பிரகிருதி பிரியகாமியா ஜனங்களுடைய விருப்பத்தினாலேயே பிரீத்தியா சந்தோஷத்தோடு கூடி சயோக்தும் யுவராஜ்யேன சயோக்தும் யுவராஜ பதத்தில் சேர்ப்பதற்கு, யுவராஜாவாக ஆக்குவதற்கு ஐச்சது விரும்பினான். சரியாச்சா? ஜனகரோட மந்திரி பேர் என்ன சொன்னாரு? ஜனகருடைய மந்திரியுடைய பேர் என்ன சொன்னாரு? அவர் சதானந்தர்னு பேரு. அடி அடி தினேஷ் மணி. வேற யாருக்கா? அடியா வேற ஒண்ணும் இல்ல சுவாமி. இப்ப நியூஸ் மீடியா யாராவது ஸ்லோகத்தை வாசிங்க பாப்போம். வாசிக்குமாடி? வாசிக்கலாம். நீங்களே எல்லாத்துக்கும் சொல்ற ஒரு நிமிஷம் இருங்க. வேற யாராவது ஏதாவது சொல்றதா பாக்கலாம். சரி. யாரோ கேட்கிறாரு, யாரோ கேள்வி இருக்கா? சி மாதவரன் கேள்வி இருக்குண்டா, கேள்வி ஒருத்தரா கேள்வி கேளுங்க. ஸ்ரீநரசிம்மன் சொல்லுங்க, வாசிக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். ज्येष्ठ श्रेष्ठ गुणैर्युक्तं प्रियं दशरथसुतं प्रकृतीनां हितैर्युक्तं प्रकृतिप्रियकाम्यया यौवराज्येन संयोक्तुम् प्रीत्या மகீபதி. யாரோ கேள்வி இருக்குன்னு போட்டிருந்தார மாலோலன். ஸ்லோகம் வாசிக்கிறதுக்கு தான் போட்டிருக்கா. அப்படியா? வேற யாரோ ஒருத்தர் கேசவ் மாதவன். எல்லாருமே அதுக்கு தான் அடியேன். ஏன்னா Q&A மியூட் பண்றதுனால. மாலோலன் வாசிங்க. சரி. கேள்வி இருக்கா? வாசிங்க மாலோலன். தமேவம்ல இருந்து ஆரம்பிக்கணும். தமேவம் குணசம்பன்னம் ராமம் சத்யபராக்கிரமம் ஜேஷ்ட ஸ்ரேஷ்ட குணைர்யுக்தம் பிரியம் தசரதசுதம் பிரகிருதீனாம் ஹிதைர்யுக்தம் பிரகிருதிப்ரியகாம்யயா யௌவராஜ்யேன சம்யோக்தும் ஐச்சத் ப்ரீத்யா மஹீபதிஹி. இதுல ஜேஷ்ட குணைர் யுக்தம் அப்படின்னு சந்தி இருக்காது, சொல்ல விட்டுட்டேன். குணைஹி யுக்தம், குணைர் யுக்தம். இந்த விசர்க்கம் ரேபமா மாறுறது, ரகாரமா மாறுறது, விசர்க்க சந்தி இது. குணைஹி யுக்தம், குணைர் யுக்தம். அதுபோல ஹிதைஹி யுக்தம், ஹிதைர் யுக்தம். ரெண்டு இடத்துலயும் சந்தி இருக்கு. அது ரெண்டு இடத்துலயும் சந்தி சொல்ல மறந்து போச்சு. அதான் அது கூட ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த கிளாஸ் பார்க்கலாம்.
வேதாந்த